உண்மையில் இவ்விடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், எமது விசேட அதிதி கௌரவ MSM ராசிக் சார் அவர்களின் வேண்டுகோள், எமது பிரதம அதிதி பிரபல தொழிலதிபர் கௌரவ ஹாஜ் இம்தியாஸ் காதர் அவர்களிடம் வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுகோள், கட்டணத்தை தந்தீர்கள், அதோடு சேர்த்து புத்தகங்களையும் தந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்ற அந்த வேண்டுகோள் நிறைவேறுகின்றது. ஏன் அல்லாஹ் அவருக்கு ஈருலக வெற்றியை வழங்க வேண்டும். எமது பிரதம அதிதி பிரபல தொழிலதிபர் கௌரவ ஹாஜ் இம்தியாஸ் காதர் அவர்கள் புத்தகங்களையும் அதே போன்று அதற்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் வாங்கி தருவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இவ்விடத்தில் குழு சார்பாகவும் பாடசாலை சார்பாகவும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் அதே போன்று அந்த வேண்டுகோளை தன்னாலே உதிர்த்து இங்கு உரைத்த அந்த எமது விசேட அதிதி கௌரவ MSM ராசிக் சார் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அல்லாஹ் இவருடைய வெற்றியும் அவர்களுக்கு வழங்குவாராக என்று பிரார்த்தித்து நிகழ்ச்சியில் அடுத்து ஆகிய அந்த மாணவர்கள் அதே போன்று மற்றொரு கௌரவம் நடனம் ஜி பிரிவில் வெற்றியை அந்த மாணவ செல்வங்கள் F ஹனா MRF Buddha, MAF Manha, MRF Azima, MIF Alia, MA Isma, MAF Sara, MNA Haya, MZF Isma, CM Amina, BB Adina, MAF Tahani. அதேபோல் மற்றொரு சான்றிதழ் தொகுதி கண்காட்சியில் வெற்றியீட்டிய மாணவி ARF ஷஹ்லா என்ற மாணவி அன்புடன் கலைக்கின்றோம். எமது அதிதிகளில் ஒருவரான உவைஸ் ஹாஜியார் அவர்களின் கையினால் அந்த சான்றிதழை பெற்றார். அதேபோல் மற்றொரு தொகுதி கௌரவிப்பு கசீதா நடனம் துறையில் வெற்றியீட்டிய அந்த மாணவி HS ஹாஜரா, அதேபோல் Y யும்னா, MR Riha, MK Yumna, MR Rida, AR Sara, MI Hana, TS அபூர்ணை பிரதேச சபை உறுப்பினராகிய நிரோஸ் அவர்கள் தனது பிரதேச சபை உறுப்பினர் பதவியின் முதல் சம்பளத்தினை எமது வாசியசாலை கட்டிடத்தில் வாங்க இருக்கப்படுகின்ற அந்த புத்தக தொகையை வாங்குவதற்காக தனது முதல் சம்பளத்தை பாடசாலைக்காக நன்கொடையாக வழங்கிக் கொள்கின்றார் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை எடுத்துக் கூறிக்கொள்கிறோம். எமது பிரதம அதிதி இம்தியாஸ் காதர் அவர்களுடன் இணைந்து அந்த புத்தக தொகையை வாங்குவதற்காக அந்த படத்தினை எமது நிரோஸ் அவர்கள் இவ்விடத்தில் வழங்கி வைக்கின்றார் என்ற உத்தியோகபூர்வமான மகிழ்ச்சியான செய்தியை இவ்விடத்தில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அன்புடன் அழைப்பது 16 வயதுக்குட்பட்ட 400 மீட்டர் ஓட்ட போட்டியில் அதேபோன்று ரோட் ரேஸில் வெற்றியீட்டிய முதல்நிலை வெற்றியீட்டிய மாணவர் MSM நிசார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதேபோன்று இரண்டாம் இடம் MFM அக்மல் என்ற மாணவரை அன்புடன் அழைக்கின்றோம். அதேபோன்று மூன்றாம் இடம் MFM ஜியாஉல்லாஹ் என்ற மாணவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
அதே போன்று கண்காட்சி வெற்றியீட்டிய மாணவன் MFM சுரைப் என்ற மாணவனை அன்புடன் அழைக்கின்றோம். தனக்கான அந்த பரிசுகளை சான்றுகளை பெற்றுக் கொள்வதற்காக. அதே போன்று மற்றொரு கண்காட்சியில் வெற்றியீட்டிய மாணவன் MNM அஸ்தில் என்ற மாணவனை அன்புடன் அழைக்கின்றோம். அதே போன்று மற்றொரு கண்காட்சியில் வெற்றியீட்டிய மாணவன் MIF நுஹா என்ற மாணவியை அன்புடன் அழைக்கின்றோம். அதே போன்று மற்றொரு கௌரவம் கை அசைவு நடனம் MYM யூனுஸ், MMM அக்ரம், MNM ரம்ஷாட், MFM ஷாரிக், MSM சீசான், MAM ஹுசைன், MA ரஷாட், MSM சாகிர், MHM ஆசிம், MNM லுக்மான், MAM ஆசிப், MNM ஹகம், MAM அமர், MO ஹாதி, NM தல்ஹா என்ற செல்வங்கள். அதே போன்று மற்றொரு கண்காட்சி வெற்றியீட்டிய மாணவர்கள் MRM முவாக் என்ற மாணவனை அன்புடன் அழைக்கின்றோம். அதற்கான சான்றிதழையும் பரிசுகளையும் பெற்றுக் கொள்வார்கள். அதே போன்று மற்றொரு கௌரவம் நீர் நிரப்புதல் போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர் செல்வங்கள் MFF சம்ஹா, H ஆனிஷா, MRM அஸ்ஹா, MN நிஷ்மா, MFF நுஸ்ரினா, MFF ஷப்னா, MFF அப்தா, MFF துஹா என்ற மாணவர் செல்வங்கள். மற்றொரு கௌரவம் கண்காட்சி நிகழ்வில் வெற்றியீட்டிய AR சல்ஹா என்ற மாணவி அன்புடன் அழைக்கின்றோம். அதே போன்று மற்றொரு கௌரவம் கண்காட்சி துறையில் வெற்றியீட்டிய அந்த மாணவி MNA ஹயா என்ற மாணவியை அன்புடன் அழைக்கின்றோம். அதே போன்று பாடல் பதிவு சாங் ரெக்கார்டினை வெற்றிகரமாக செய்து காட்டி வெற்றியீட்டிய அந்த மாணவன் M மிஷால். அதே போன்று கண்காட்சியில் வெற்றியீட்டிய MNF நிஃபா என்ற மாணவியை விருது அளிக்கிறோம். அதே போன்று மற்றொரு கௌரவம் கசீராவில் வெற்றியீட்டிய மாணவி H ஆனிஷா. அதே போன்று MRF ஹர்ஷா, MAF ஜீமா, T ஜுஹா, MR மரியம் என்ற மாணவர் செல்வங்கள். அதே போன்று மற்றொரு கௌரவம் ஜிக்ஸாக் ஓட்ட போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்கள் MFF சல்மா, MRF சஃபா, MF ஹம்தா, MS ஐனா, RM ஜுஹா, T சல்ஹா, PB ரீமா, MIF நுஹா என்ற மாணவர் செல்வங்கள். அதே போன்று மற்றொரு கண்காட்சியில் வெற்றியீட்டிய மாணவர்கள் ஆமினா என்ற மாணவியை அன்புடன் அழைக்கின்றோம். அதே போன்று மற்றொரு தொகுதி கௌரவம் MRF ஹப்சா என்ற மாணவியை அன்புடன் அழைக்கின்றோம். அதே போன்று மற்றொரு கௌரவம் போராட்டம் G பிரிவில் வெற்றியீட்டிய அந்த மாணவ செல்வங்கள் MRF சாரா, MIF நுஹா, ATF ரிஃபா, MSF சானா, MSF ரஹ்னா, MFF சல்மா, MFF ஹன்ஷா, MAF ரைஹானா. மற்றொரு கண்காட்சி நிகழ்வில் வெற்றியீட்டிய மாணவர் செல்வங்கள் MFF கன்ஷா,
அதே போன்று மற்றொரு கண்காட்சி தொகுதியில் வெற்றி ஈட்டிய மாணவன் எம்.ஜே. முஃப்தி என்ற மாணவன். அதே போன்று மற்றொரு கண்காட்சி நிகழ்வில் வெற்றி ஈட்டிய மாணவன் எம்.ஏ.எம். ஆதில் என்ற மாணவனையும் அன்புடன் கலைக்கிறோம். அதே போன்று ஜிக்ஸாக் வடிவிலான ஓட்ட போட்டியில் வெற்றி ஈட்டிய 14 வயதுக்கு உட்பட்ட மாணவ செல்வங்கள் எம்.எஸ்.எஃப். அப்தா, எம்.ஆர். மரியம், எம்.எஸ். நிஷ்மா, ஏ.ஆர். சல்ஹா, எம்.எஃப்.எஃப். ஷப்னா, எம்.ஏ. உமைமா, எம்.ஜே.எஃப். ஜைனப், ஏ. ஆனிஷா என்ற மாணவ செல்வங்கள். அதே போன்று நடனம் நிகழ்வில் வெற்றி ஈட்டிய மாணவ குலாம் எம்.ஆர்.எம். ஃபஹ்ரி, எம்.எச்.ஏ. மஹ்தி, எம்.ஏ.எம். அஹத், எம்.ஏ. அஹ்னப், எம்.ஏ.ஏ. ஆசில், எம்.ஜே.எம். யூசுப், ஜே.எம். முஹம்மத், எம்.டி. முஃப்தி என்ற அந்த மாணவ குலாம். அதே போன்று கிராமிய நடனம் நிகழ்வில் வெற்றி ஈட்டிய மாணவ செல்வங்கள் டி.பி. ரீனா, எம்.எஃப்.எஃப். ஹன்சா, எம்.ஒய்.எஃப். துவரகா, எம்.எஸ்.எஃப். சுஹைமா, எல்.ஐ.எம். மரியம், எம்.டி.எஃப். அதே போன்று மற்றொரு 4 தர 100 அஞ்சல் ஓட்ட போட்டி 16 வயதுக்கு உட்பட்ட அந்த போட்டியில் வெற்றி ஈட்டிய அந்த மாணவர் குலாம் எம்.ஆர்.எம். ஃபசரத், எம்.ஏ.எம். அஷ்பான், எம்.எஸ். மிஷால், எம்.எஃப்.எம். அக்மல் என்ற மாணவர் குலாமை அன்புடன் வரவேற்கிறோம். அதே போன்று கோல் பாசிங் 16 வயதுக்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் வெற்றி ஈட்டிய மாணவ செல்வங்கள் எம்.எஃப். ருக்ஷா, எம்.எஃப். ருஸ்கா, எம்.என்.எஃப். நிஃபா, எம்.எஸ்.எஃப். ரக்ஷா, எம்.ஐ.எஃப். இன்ஷிஃபா, எம்.எஸ்.எஃப். வக்தா, எம்.ஆர்.எஃப். குதா என்ற மாணவ செல்வங்கள். அடுத்து சஞ்சிகை போட்டியில் வெற்றி ஈட்டிய எமது மாணவ செல்வம் எம்.எஃப்.எஃப். ஜும்ரா என்ற மாணவி அன்புடன் கலைக்கிறோம். எம்.என்.எம். ரஷாத், எம்.என். சல்மா மரியம், எம்.எச்.எஃப். ஜைனப், எம்.எஸ்.எஃப். வக்தா, எம்.ஆர்.எஃப். குதா, எம்.எம்.எஃப். ஜீனியா என்ற மாணவ செல்வங்கள். கௌரவம் 75 மீட்டர் ஓட்ட போட்டியில் முதலிடத்தினை பெற்றுக் கொண்ட எமது மாணவ செல்வம் எம்.எஃப்.எஃப். சல்மா என்ற மாணவி. சல்மா, இரண்டாம் இடம் எம்.எஸ். ஃபாத்தியா என்ற மாணவ செல்வங்களை அழைக்கிறோம். மூன்றாம் நிலை எம்.எஸ்.எஃப். சானா என்ற மாணவியை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து 200 மீட்டர் ஓட்ட போட்டியில் முதலிடத்தினை தட்டி கொண்ட மாணவன் எம்.எஃப்.எம். இம்ரான் என்ற மாணவனை அன்புடன் கலைக்கிறோம். அதே போல எம்.எஃப். ஐதா, எஃப்.எம்.எம். ஆலிஃப் என்ற மாணவ செல்வங்களை இடத்தில் கௌரவிக்கிறோம். அதே போல மற்றொரு தொகுதி நடன போட்டியில் வெற்றி ஈட்டிய சிறார்கள்
MZM மின்னா, MMN ஹாரூன், FM தல்ஹா, MF அய்யூப், MM தல்ஹா, MF ஜெயித் அஹ்மத், MI யூனுஸ், F மரியம், MSF ஜீமா, MIF இம்மா, இம்னா, AMF இல்மா, MA ஆசிம் என்ற மாணவர் செல்வங்கள். அடுத்து மற்றொரு கௌரவம், கண்காட்சி துறையில் வெற்றியீட்டிய மாணவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு MFM சம்ரின் என்ற மாணவனை அன்புடன் விடைபெறுகின்றோம். MFM சம்ரின் என்ற மாணவனை அன்புடன் விடைபெறுகின்றோம். கண்காட்சியில் வெற்றியீட்டிய அந்த மாணவர். அதே போன்று மற்றொரு கண்காட்சியில் வெற்றியீட்டிய மாணவர் MH ஐமன் என்ற மாணவரையும் அன்புடன் விடைபெறுகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறைவனின் அம்புக்குள் உறைந்து கிடக்கும் ஊனத்து வகையான முதன்மை வகையான சராத்துக்கு சொந்தக்காரர்களான உங்கள் அனைவருக்கும் முதற்கான எனது மனப்பூர்வமான இதய சராத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இனிய நாளிலே மலர்ந்திருக்கும் இன்றைய எனது குருபடி ஆண்கள் முஸ்லிம் வித்யாலய பாடசாலையில் இன்றைய 30 விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்மையாக கிடைத்ததை இட்டு எல்லாம் வல்ல இறைவனை முதற்கண் வாழ்த்தி அவனுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவனுக்கு எல்லா மேன்மையும் மகிமையும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய மகிழ்ச்சி பரவாகும் இவ்விழாவுக்கு தலைமை தாங்கி நெருப்படுத்திய எனது பாடசாலை அதிபர் முதல்வர் ஷேக் SM ஹம்துஷர் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவிப்பதோடு பிரதம அதிதியாக எனது அழைப்பை ஏற்று மிகவும் ஆர்வத்தோடு வருகை தந்த பிரபல தொழிலதிபர் கௌரவ அல்ஹாஜ் இம்தியாஸ் காதர் அவர்களுக்கும் எனது உயர்வான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விசேட அதிதியாக எனது வினயமான அழைப்பை அன்புடன் ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் கடுகோட்டை கல்வி பணிமனை உதவி கல்வி பணிப்பாளர் கௌரவ எம்எஸ்எம் பிராஜிக் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். மேலும் இன்றைய மகிழ்ச்சி பிரவாக திருவிழாவுக்கு எனது பாடசாலையின் சிறந்த எதிர்காலத்திற்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் சிரமம் பாராது வருகை கொடுத்து ஒத்துழைப்பு வழங்க வந்திருக்கும் பெற்றோர்கள், பொதுமக்கள், நலனின்றிகள், பெரியோர்கள், பழைய மாணவ மாணவிகள், அறிஞர் உட்பட ஆசிரியர்களாம் மற்றும் இன்றைய நிகழ்வுகளை துவா செய்த ஜும்மா பள்ளி பேசிமா அஷ்டேக் அப்துல் பாசித் ஹாஃபிஸ் அவர்களுக்கும் எனது இனிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எனது பாடசாலையின் கல்வி அபிவிருத்தி குழு கவலவிழா குழு இந்நிகழ்வின் ஏற்பாட்டு குழு அங்கத்தவர்கள் அனைவருக்குமாக எனது உயர்வான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எனது இந்திய நூலக கட்டிட திறப்பு விழாவுக்கு கட்டிடத்திற்கு ஆரம்பத்தில் பிரதேச சபை மூலம் உதவிகளை பெற்றுத் தந்த முள்ளினார் பிரதேச சபை அங்கத்தவர்களான அல்ஹாஜ் AA ஹஜிமோதி மற்றும் அல்ஹாஜ் AFM அஜ்மீர் ஆகியோருக்கும் இந்நாளில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எனது பாடசாலையின் பெஞ்ச் வாத்திய குழு மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அயராது பெரும் பங்களிப்பு செய்த பிரபல தொழிலதிபர்
பண்பாடு நலத்தைகளுக்காக பாடுபட்டும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளி நிர்வாகங்கள், ஏனைய அமைப்புகள், எமது ஜூலி கமிட்டி குழு உறுப்பினர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்குமாக எமது உயர்வான நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடாத்த உதவி உற்சாகத்தை நல்கிய மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே நிகழ்ச்சி நிரலை நெறிப்படுத்தி வழங்கிய பாடசாலை உப அதிபர் ஜனாப் எம்.கே. அன்சார் அவர்களுக்கும் மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பொதுவாக அனைவருக்கும் உயர்வான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே எனது இம்மகிழ்ச்சிப்படமாக உட்கரும் விழாவுக்கு காலநிலை மேடைப்பது சிரமம் என்று பாராது பிரம்மாண்டமாக ஒன்று கூடி மண்டபம் நிறைந்திருக்கும் ஒவ்வொரு உள்ளமும் உண்மையில் ஏதோ ஒரு வகையில் இந்த பாடல்களை கொடுத்த அழகிய அனுபவங்களை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பது கண்கூர். ஆகையால் மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய உயர்வான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த நன்றி நபீர்களை நிகழ்த்தி சென்ற எமது எஸ்டிசி செயலாளரும் பவள விழா குழு உறுப்பினராகிய சகோதரர் நவாப் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, அதே நேரம் நான் இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். எமது பாடசாலையின் வாத்திய குழு, அதாவது பேன் குழுவினை மிக சிறப்பான முறையில் சேவையாகவும் வழிநடத்தி அந்த தேவையான மாணவர்களுக்கு தேவையான பயிற்சியினையும் கௌரவத்தினையும் அதே போன்று ஊக்குவித்தல் நிலையும் வழங்கிய எமது சகோதரர் ஹில்மி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போன்று உண்மையிலேயே இந்த விழா மிக சிறப்பான முறையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து விதத்திலும் தனது முழு மூச்சாக நின்று ஒத்துழைத்த எமது சக ஆசிரியர்கள், அதிபர், அதே போன்று பவள விழா குழு உறுப்பினர்கள், உண்மையிலேயே அந்த பவள விழா குழு உறுப்பினர்களை நான் இடத்தில் நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். அவர்கள் அயராது எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த முழு உதவியை தந்து இந்த பவள விழா நிகழ்வுகள், பாடசாலை முன்னேற்றம் அனைத்து இரவு பகலாக ஈடுபட்ட எஸ்டிசி உறுப்பினர்கள், நலவிருந்திகள், பெற்றோர்கள், அதே போன்று எமது 2023-24 சாதனை ஈட்டிய அந்த மாணவ செல்வங்களின் பெற்றோர்கள் அனைவர்களையும் மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்தி எல்லோருக்கும் பொதுவான நிறைவடை வேண்டி, அதே போன்று எல்லோருக்கும் உலக வாழ்வு வெற்றியும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான நிறைவடை வேண்டி விடைபெறுகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து துஆவினை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்புடன் பாடி கலைப்பது எமது சிரேஷ்ட மாணவ தலைவர் சகோதரர் தரப்பவருடைய சகல மாணவன் அக்னாசை அன்புடன் பாடி கலைக்கின்றோம் துஆவினை வழங்கி வைப்பதற்காக. Silence out. Subhanak Allahumma wa bihamdika ashhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilayk. நன்றி. இவ்வளவு நேரமும் முழுமையாக இருந்து விழா முடியும் வரை இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை விழா குழு சார்பாகவும் பாடசாலை சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு பெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சாலை கட்டட திறப்பு விழா மற்றும் பவள விழா
பரிசளிப்போம். அதே போன்று குறுபடையின் ஆளுமைகள் 2025 2023 24களில் போதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி வியத்தகு அடைவுகளை பெற்ற மாணவர்களையும் நெறிப்படுத்திய ஆசிரியர்களையும் கௌரவிக்கின்ற இந்த நிகழ்வு இத்துடன் இதுவே நிறைவேறுகிறது. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சலாத்துடன் விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.